வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வர இருக்கிற டைடல் பார்க் ப்ராஜெக்ட்டை பற்றின அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைடல் பார்க்குன்ற நிறுவனம் எப்படி உருவானதுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இது பார்த்திங்கன்னா 1998 வருடம் பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டை கீழே இருந்த டிட்கோ நிறுவனமும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்த எல்காட் நிறுவனமும் இணைந்து உருவாக்குனது தாங்க இந்த டைடல் பார்க்குன்ற தனி நிறுவனம். இது கடந்த 2000 வருடம் பார்த்திங்கன்னா அப்போதைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் பார்த்திங்கன்னா தரமணியில் பார்த்திங்கன்னா 1.16 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்று அமைச்சாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். டைடல் பார்க்குனாலே நம்மளுக்கு தரமணியில் இருக்கிற பில்டிங் தான் முதல்ல நினைவுக்கு வரும். ஸோ அந்த திட்டம் செயல்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா மிகுந்த வரவேற்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ் அப்போவே தொடக்கத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனமாகட்டும், சரிங்களா, அந்த ஓஎம்ஆர் காரிடார் ஃபுல்லாக வளர்ச்சியை பெற்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த டைடல் பார்க்குன்ற ஒரு நிறுவனத்து மூலியமாக ஐடி ஆஃபீஸ் ஸ்பேஸ் கடந்த 2000ஆம் ஆண்டு உருவாக்குனது மூலியமாக தான் இப்போ பார்க்குற நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இது போக டைடல் பார்க் நிறுவனம் கடந்த 2010ஆம் வருடம் பார்த்திங்கன்னா கோவையில் ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிங்களா, அது பார்த்திங்கன்னா கோவையில் எல்காட்டோட சைட்டுக்குள்ளே அந்த டைடல் பார்க்குன்ற பில்டிங் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறையா கம்பெனிஸ், குட்டி கம்பெனிஸும் சரி பெரிய கம்பெனிஸ்களும் செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அதை தொடர்ந்து கடந்த 2018ஆம் வருடம் பார்த்திங்கன்னா 3வது டைடல் பார்க் சென்னையில் இருக்கிற ஆவடி பகுதியில் பட்டாபிராமம் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா டைடல் பார்க் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் நிலம்தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 20 மாடிகளை கொண்ட ஒரு டைடல் பார்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி ஓப்பனிங் பண்ண போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மதுரை டைடல் பார்க்னா பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் வர்ற இந்த டைடல் பார்க் திட்டம் பார்த்திங்கன்னா 2021ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் மதுரையில் டைடல் பார்க் 600 கோடி ரூபாயில் கட்டப்படும். அது மாநகராட்சி இடத்துல கட்டப்படும். அது டைடல் நிறுவனத்துக்கும் மாநகராட்சி நிறுவனத்துக்கும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ணி அது மூலயமா அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்போவே அறிவிக்கும் போது 600 கோடி ரூபாயில் அறிவித்து அந்த மிக பிரம்மாண்டமாக அறிவிச்சிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 10,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருந்தாங்க. சரிங்களா, ஆனால் அதுக்கு பிறகு அந்த திட்டம் செயல்படுத்துறதுல சில நடைமுறை சிக்கல்களும் ப்ளஸ் அந்த மாநகராட்சி நிலம் தர்றது சம்மந்தமாக சில சிக்கல்களும் இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே வந்துருச்சு. இது வரைக்கும் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் இந்த 2024ஆம் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த டைடல் பார்க் திட்டத்துக்கான நிதியை ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க நிதி ஒதுக்கியிருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க மதுரையில் வரப்போகிற டைடல் பார்க் நிறுவனம் பார்த்திங்கன்னா 345 கோடி ரூபாய் 345 கோடி ரூபாயில் 6.40 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் டைடல் பார்க் கட்டப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடியே கடந்த 2 ஆண்டுகளாகவே முதல் கட்டமாக 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதா இருந்திருந்தாங்க 600 கோடி ரூபா திட்ட மதிப்பீட்டில். அது 2ஆம் கட்டத்தில் அது அப்படியே இரட்டிப்பாக்கப்படும் அப்போவே அறிவிச்சிருந்தார் நம்மளோட முதல்வர் அவர்கள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டண்ட்டை தேர்ந்தெடுத்து அதுக்காக 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான திட்டத்துக்காக பார்த்திங்கன்னா அவங்க வரைபடம் முதற்கொண்டு தயார் பண்ண நிலையில் அதில் நிதி சிக்கல், நிதி காரணங்கள் மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்கள்னால பார்த்திங்கன்னா ஸோ அந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா பாதியாக குறைச்சி ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிறத அந்த ஃபேஸ் 1லே பேக்கேஜ் 1ங்கிற மாதிரி
ப்ராஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட்டடத்தோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த திட்டத்துக்கான நிதி அளவீடும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால தான் 340 கோடி ரூபாய் திட்டத்தில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வரைபடம் வெளியாகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த திட்டம் வந்து சேஞ்ச் பண்ணதுனால அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி வேற ஒரு நிறுவனமான டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வந்து இந்த டிசைனிங் அண்ட் கன்சல்டிங் திட்டத்துக்கான இதை வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போது கரண்ட்டாக உருவாக்கியிருக்க இது பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து ரீசெண்டாக வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து அரசாங்கத்திடம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான மாதிரி புகைப்படம் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து தொழில் வளர்ச்சியில் ஏற்கனவே பின்தங்கி இருக்குன்னு மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இறுதியில் வந்து ரிலீஸ் ஆகலாம்ன்றதை எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டோட கட்டுமான பணி எப்போ ஆரம்பிக்கிறதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கட்டுமான பணியை வந்து தொடங்குறதா திட்டமிட்டிருக்காங்க. தொடங்கி 2 ஆண்டுகளில் வந்து முடிவு பண்ணுற மாதிரி வந்து திட்டம் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு G+12 ஃப்ளோர் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 5 ஏக்கர் லேண்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6.45 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஐடி பில்டிங் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட அட்ஜசன்ட் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட திட்டத்துக்கும் வந்து பூர்வாங்க பணி வந்து கூடிய விரைவில் வந்து தொடங்கப்படும்னு வந்து நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக பார்த்திங்கன்னா இந்த ஐடி மதுரையில் வரப்போகிற மாட்டுத்தாவணி பகுதியில் வரப்போகிற இந்த டைடல் பார்க் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா என்கொயரிஸ் வந்து அதிகமாக வந்திருக்கதா வந்து அந்த நிர்வாகம் சார்ந்து விசாரிக்கும் போது அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 திட்டமும் வந்து அடுத்த ஆண்டு வந்து தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து அப்ளிகேஷன் புக்கிங் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்றத வந்து அந்த நிர்வாக அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் வர்ற இந்த டைடல் பார்க் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகின் முன்னணி மிகப்பெரிய டெக் நிறுவனம் வந்து ஒன்று வரப்போகிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது எந்த நிறுவனங்கிற தகவல் வந்து நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்படல. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, நம்ம என்கொயரி பண்ணதில் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ ஃபேஸ் 2 திட்டமும் வந்து கூடிய விரைவில் செயல்படுத்துவாங்கன்றதுனால எதிர்பார்க்கப்படுதும். ஸோ இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் அவங்க அறிவிச்சிருந்தாங்க 10,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ HCL நிறுவனமும் பார்த்திங்கன்னா தங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இந்த சைட் லொக்கேஷன்ஸில் ஒரு ப்ரைவேட் டெக் பார்க்கில் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து தனியாக வந்து அவங்க லேண்ட்ஸும் வந்து ப்ரைம் லொக்கேஷன்ஸில் வந்து லேண்ட்ஸும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி செயல்படுத்துகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் us this. Going forward, we are planning to put more project update videos down the line in this channel. Thank you.